ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நன்று நிலவட்டமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துலுக்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோன்னு சொன்னோம்னாக்கா பட்டுக்கோட்டை சாலையில், அதாவது வண்டிப்பேட்டை அடுத்த பட்டுக்கோட்டை சாலையில் ஷிஃபா மருத்துவமனையில் இன்று அதிராம்பண்ணா லயன்ஸ் கிளப் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை, ஷிஃபா ஆஸ்பத்திரி இணைந்து நடத்தக்கூடிய மாபெரும் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை தான் உங்கள்கிட்ட காட்ட இருக்கிறோம். இந்த மருத்துவ முகாமில் அதிராம்பண்ணம் மற்றும் அருகில் சுற்றில் உள்ள கிராம மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற உயிரை நோக்கத்தில் நம்ம சமூக நல சார்பாகவும் அதிரநல சார்பாகவும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பதிவிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் இப்போ அவங்களும் விளம்பரம் கொடுத்திருந்தாங்க. இப்போ அந்த கூட்டத்தை பாருங்கள், அதான் உங்கள் நேரடியில் காட்டுறோம். எல்லா புகழும் வல்ல இறைவனுக்கு. ஆனால் மிக சிறப்பாக அவங்க அதை செய்திருக்கிறாங்க. அங்கே இருந்துங்க இதை பாருங்கள், மக்கள் வந்திருக்கிறாங்க. அன்சாரியாக்கா அடி பே இங்கே என்ன வந்து வர்றவங்களாம் பதிகிறதாம்மா? பதிவிடும். இது பதிவு முடிச்சதுக்கப்புறம் அங்கே செக் பண்ணுவாங்க. அங்கே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் இவர் தான் லயன்ஸ் கிளப் செயலாளர். இங்கே பதிகிறது, வர்றவங்களாம் இங்கே பதிகிறது. கேட்டு கண்ணாடி போடு. அஸ்ஸலாமு அலைக்கும். இவர் தான் மைதியாக்கா லயன்ஸ் கிளப்பு. இவர் தான் கபீர் சாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். இவர் தான் கணபதி சாரு, ஆரம்பகால லயன்ஸ் கிளப்பு சங்க உறுப்பினராக இருந்து திரும்பவும் திறம்பட லயன்ஸ் கிளப்பு நடக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் இவர் இந்த 2 தூண்களும் அதிராம்பண்ணத்தில் கோல வச்சுக்கிறத நம்ம காட்டுறோம். ரொம்ப அருமையான ஒரு சிறப்பான ஏற்பாடு அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதுக்காக பாராட்டுறோம். இவர் தான் வந்து ஷிஃபா ஆஸ்பத்திரி நிர்வாகி ஜனாப் இம்சியாஸ் அவர்கள் இந்த நிற்கிறாரு. லயன்ஸ் கிளப் சங்க தலைவர். வாங்க, எங்களோட இன்னைக்கு ஃபுல்லாக அவர் தான் இருப்பார். வாங்க, இங்கே பேரை குறிப்பிட்டு அப்புறம் எங்கே கொண்டு போகிறாங்க? இங்கே எல்லாத்தையும் பதிஞ்சிட்டாங்க. இங்கே ப்ரெஷர் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்லுங்கள். கண் ஆப்ரேஷன் போனாங்கன்னு சொன்னால் கண்ணுக்கு ஊசி போட்டு அதை டெஸ்ட் பண்ணோம். ஓகே, கண் ஆப்ரேஷன் இருந்தா இதை பாருங்கள். இவங்க ஆப்ரேஷனுக்கு உகந்தவங்களாம்மா? ஆப்ரேஷனுக்கு உகந்தவங்களா இவங்க? என்ன செக் பண்ணுறியப்போ? சரிம்மா, சரி. இது கவுண்டர் 3, 2ஆம் நம்பர் உள்ளே இருக்கு. போங்க. சாவன் அவர் தான் நம்மள்கிட்ட விளக்குறாரு. இந்த முகாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த முகாமில் நீங்கள் அதிராம்பட்டினம் மற்றும் குறிப்பாக சுற்றி உள்ள கிராம மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற உயிரை நோக்கில் அதிரநிலையில் நம்ம பதிவிடுறோம். இங்கே என்ன சாவுல் அமீது அவர்களை கண் ஆப்ரேஷன் பண்ண போகிறவங்களுக்கு வந்து டேக் போடுறது. ஆமாம், அது மாதிரி செக்ஷன். இது டேக் இதுங்கிறது அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இது பண்ணுறது. அந்த இதில் இந்த செக்ஷனில் இந்த லேபிள் ஸ்டிக்கர்லாம் இருக்குல்ல. ஓகே. சிறு கோளாறுனால திருப்பி நம்ம லைவ் கொடுக்குறோம். அப்புறம் இங்கே தான் சுகர் செக் பண்ணுறது. இங்கே வந்து ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணுறது அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது. அப்படி எப்படி நீங்கள் வரணும், புக் இது கொண்டு வரணும், அது கொண்டு வரணும்,
சொல்றது எல்லாமே ஃப்ரீ. இங்கே என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள்? அங்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க. இங்கே சிஸ்டத்தில் என்ட்ரு பண்ணி லாஸ்ட்டாக அட்மிஷன். உங்கள் பேரை சொல்லிக்கோங்க. அரவிந்த் அரவிந்த் ஐயர்ஸ்லேருந்து வந்திருக்கோம். என் பேர் கற்பகவல்லி. நான் எம்ஆர்டிஸ். சரிம்மா, ஓகே. இங்கே பாருங்கள், அந்த சகோதரி சொல்கிற போல் அவங்க வந்து எல்லாம் முடிச்சுட்டு இவங்க கண் ஆப்ரேஷனுக்கு உகந்தவங்களாம் அவங்களுக்குள்ள அறிவுரை சொல்லி சிஸ்டத்தில் என்ட்ரு பண்ணி அட்மிஷனுக்கு கூட்டு போகிறாங்க. சிஸ்டத்தை வந்து அங்கே என்ட்ரு பண்ணி அங்கே கொடுத்துருவாங்க. ஓ, பாருங்கள், இப்படி தான் செய்கிறாங்க. ஓகே. இவங்க வந்து கேம்ப் இன்சார்ஜ். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல்லேருந்து சார் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. நீங்கள் யார் என்னென்ன அறிமுகப்படுத்தீங்க? என் பேர் குமார். நான் மதுரை அரவிந்த் மருத்துவமனை வந்திருக்கோம். அதிராப்பட்டினத்தில் லைன்ஸ் வருடந்தோறும் 2 முகாம் போடுறாங்க. இந்த வட்டம் சிவா மருத்துவமனையில் முகாம் போட்டிருக்காங்க. சரி சார். லைன்ஸ் கிளப்பு சேர்ந்து பண்ணும்போது சார் லைன்ஸ் கிளப்பு உங்களுடைய நட்புறவு தொடர்ந்து எத்தனை வருஷமா இதை செயல்படுத்துறது? 20 வருஷத்துக்கு மேலே இருக்கு. 20 ஆண்டுக்கு மேலே இருக்கு. சரி சார். செல்வம் சார் ஒருத்தர் ஆரம்பிச்ச முகாம் இது. சரி சார். செல்வகுமார் சார் பார்த்து இப்போ குமார் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க லைன்ஸ் கிளப் மெம்பர்ஸ் எல்லாரும். இப்போ இவங்க ஏற்பாடு பண்ணது, இவர் ஏற்பாடு பண்ணது, லைன் சங்க தலைவர் ஏற்பாடு பண்ண எப்படி இருக்குது இந்த அதிராமணத்தில்? சிறப்பாக இருக்கு. ஏன்னா காலையில் 8 மணிக்கு நம்ம 100 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரி. இந்த இது மதியம் 1 மணி நேரம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் கிட்ட நமக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சரி சார். ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எங்களோட டீமையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இது சாயங்காலம் நாங்கள் வந்ததுலேருந்து இதுவரை எல்லாம் நல்லா சிறப்பாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுடைய உபசரிப்பு பற்றி எப்பயும் சொல்ல தேவையில்லை. நல்லா எப்பயும் போல எப்பயும் நல்லா பண்ணுறாங்க. சரி சார். சார் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கங்க. இவர் வந்து அதிராம்பட்டினத்தில் நம்ம வந்து எப்படி லைன்ஸ் கிளப் அவர் கொண்டு செல்ல இருக்கிறார், அவருக்காக நம்ம எல்லாம் இறைவனுடைய பிரார்த்திப்போம். அதே சமயத்தில் சவனா வாங்க. காக்கா கொஞ்சம் இதை சொல்லுங்கள், இந்த டேக் எப்படி கட்டினாங்க? ஆமாம், கீழே படிக்க முடியாது. எங்கே கீழே படிக்க மதுரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லி விடுவேன். பஸ் வந்த பிறகு நான் வந்து பார்த்துக்கிறேன். இதே எங்க கீழே கீழேலாம் படுக்க வைக்க எல்லாருமே தனித்தனி பெட்டு தான். சாப்பாடுலேருந்து எல்லாமே அவங்க தான். ஆமாம், திரும்ப வரப்போகும்போது திரும்ப சிஃபாவிலேயே கொண்டு வந்து என்ன பண்ண ட்ரெஸ் மட்டும் ஒன்று காக்கா எப்படி இருக்கு? உங்களை கவனிச்சது எப்படி இருக்கு? அது நல்லா கவனிக்கிறாங்க. சரி சரி. இந்த டேக்கு எதுக்கு லெஃப்ட் ஆப்ரேஷன்? ஓ, லெஃப்ட் கட்டினால லெஃப்ட் கட்டியிருக்காங்க. சரி சரி. வாங்க சார். இதை பாருங்க, அவர் சகோதரர் சொன்னதை கேட்டுப்பாங்க. பாரு காக்கா, என்ன உங்களுக்கு சொல்லுங்க. பாரு காக்கா, உங்களுக்கு லெஃப்ட் கண்ணா? பாருங்க சார், இதுதான் நம்ம நேரவே இது பண்ணி வாங்க. சாரையும் சார் வந்து ஆக்ஸ்போர்டு ஸ்கூலுடைய தாளாளர், லைன்ஸ் கிளப்போட பழைய உறுப்பினர் லைன்ஸ் கிளப்புடைய. இந்த ஒரு காக்கா வந்துட்டாப்புல. சாருடைய ஸ்கூல்லேருந்து வாரண்டியாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வந்துருக்காங்க. ஓ, வாலண்டியர் வேலை பார்க்குறாங்க. அவங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு. ரொம்ப சந்தோஷம் சார். ஸ்கூல் அதிராம்பட்டினம் லைன்ஸ் கிளப்போட ஒன்றி இருக்கிறார் சார். சரி வாங்க, ரொம்ப நன்றி சார். எடுக்கும், எல்லாத்தையும் தான் எடுக்கும். முடிச்சுட்டு எடுப்போம். வாங்க வாங்க, சொல்லுங்கள். இதை முன்னாடி போங்க நீங்கள். இவர் தான் வந்து பாரதிய ஜனதா வந்து நகர தலைவராக இருக்கிறாரு. வடிவேலண்ணா, எப்படி இருக்கு மருத்துவ முகாம்? சூப்பராக இருக்கு. சரி, ஓகே. இப்போ நகர்மன்ற தலைவர், நகர்மன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாரு. இப்போ வந்து என்னதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க? கண்ணை செக் பண்ணுறதுக்காக வந்தேன். என்ன சொன்னாங்க? செக் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு, மிக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மெடிக்கல் மருத்துவ முகாம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கு. டாக்டர்ஸ் நல்லா இருக்காங்க. சரி, ஓகே. பணியாளர்கள் அதை விட சிறப்பாக இருக்காங்க. ஓகே. இது புகழ் அனைத்தும் லைன்ஸ் கிளப். ஓகே. இங்கே என்னம்மா? இங்கே தான் டாக்டர் பார்க்குறது கடைசியில். ஆமாம், ஓகே. அங்கே கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க. வெப்சைட்டு
வெப்சைட் நான் அதிரநெல்லிலேருந்து வந்திருக்கேம்மா. நல்லா இருக்கலாமா? உங்களை பற்றி சொல்லிக்கங்கம்மா. இது என்ன அரவிந்த் ஆஸ்பத்திரியில் என்னம்மா இருக்குது? கண் ஆஸ்பத்திரி அது டாக்டராக இருக்கிறீங்க. இப்போ இங்கே வந்திருக்காங்க, உங்கள் பெரியவர் வந்திருக்காரு. என்ன முறை சிகிச்சை நீங்கள் எடுக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். கண்ணில் போனே இருக்கு, ஆப்ரேஷன் தான் பண்ணுற மாதிரி இருக்கு. புறை இருக்குது. ஓ, பின்னாடி வந்து போட்டுருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க. மேடம் நல்லா இருக்கலாம். நம்ம அதிரநெல்லிலேருந்து வந்திருக்கோம். அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு, அதே மாதிரி கண் மருத்துவமனைக்கு அதிரநெல்லி சார்பாக உங்களுக்கு பாராட்டையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த முகாம் இங்கே கிடைக்காதா என்ற ஏங்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழை மக்கள் இருக்கிறாங்க. அதுக்காக உங்களுக்காக நம்ம அதிரநெல்லி சார்பாக மீண்டும் நன்றி தெரிவிக்கிறோம். இது வந்து இப்போ உங்களை அறிமுகப்படுத்திட்டு கொஞ்சம் 2 வார்த்தை எங்களுக்கு அதிரநெல்லி சொல்லுங்கள். உங்களை அறிமுகப்படுத்திக்க. உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க. Nanda Dr. Rumi Das from Assam, Guwahati. Madurai adilla ಒಂದು 3 ವರ್ಷ ವರ್ಕ್ பண்ணியிருக்கேன். ஓ நீங்க எங்க ஒரு நேரத்து Assam. असम. ओ असम से इधर आया. अच्छा ठीक है. மதுரையில 3 வருஷம்ல. ஓகே ஓகே தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். காக்கா உட்காருங்க. வேற யாருக்கு? அவங்க வரணும். சரி ஓகே. யூடியூப் அதிர நிழல் அதெல்லாம் பட்டின நிலன்னு சொல்லிட்டு ஒரு வச்சுக்கிறாப்புல. மேடம் நல்லா இருக்கீங்களா? உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க மேடம். டாக்டர் தேஜ்வானி, அரவிந்த் ஹாஸ்பிட்டல்லேருந்து கேம்ப்காக. இப்போ அரவிந்த் ஆஸ்பத்திரியும் நம்ம லயன்ஸ் கிளப்பும் உங்களோட நட்பை வந்து சகோதரர் சொன்னார். இப்போ எப்படி இருக்குது மேடம் அதிராமண்ணம் மக்கள் எப்படி? பட்டினம் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே நல்லா இருக்கு. நாங்கள் ஸ்டே பண்ணதுலேருந்து ஃபுட்டு கோஆர்டினேட் பண்ணது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப நன்றி மேடம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. சுகைனா பஷீர், டாக்டர் சுகைனா பஷீர். சுகைனா பஷீர். சொல்லுங்கள் மேடம். அரவிந்த் ஆஸ்பத்திரி கண் மருத்துவமனையில் இந்த பாருங்கள் சகோதரர் வந்திருக்கிறாரு. அவங்களுக்கு தான் அவங்க டாக்டர் செக் பண்ணுறாங்க. தம்பி எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? அதிராமண்ணம் எந்த தருமா? லாரிக்காலேருந்து வந்திருக்காங்க. எப்படி தம்பி உங்களை உபசரிச்சாங்க? நல்லா இருக்கா? மருத்துவமாக நல்லா இருக்கா? இவர் தான் நம்ம லயன்ஸ் கிளப் தங்க தலைவர். இவர் தான் ஒருங்கிணைத்தது. சரியா? உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் பயன்பெறும்போது நீங்கள் உங்கள் அருகில் உள்ளவங்ககிட்ட சொல்லி அதிரநெல் பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கிறீங்களா? அதிரநெல் பார்த்துருக்கீங்களா? சரி, ரொம்ப நன்றி மேடம். என்ன லெட்டர் கொடுக்க போறிய? கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிக்கணும். தனியாக போகிறாங்களாப்ப. ஒரு லெட்டர் மட்டும் கொடுங்க. ஏன்னா கையில் துணை யாரோ கூட்டிட்டு போகணும். இதில் போனால் போக முடியாது. இல்லை போகலாம். இல்லை சரி சரி கம்ஃபர்டபுளாக நீங்கள் சொல்லுங்கள் எப்போ போகணும்னு நெக்ஸ்ட் சொல்லுங்கள். அடுத்த வாரம் 4ஆம் தேதி. சரி. வாங்க அங்கிட்டு பேசிக்கிறோம். உங்கள் நம்பர் இந்த வந்துடுறோம். எல்லாத்தையும் போட்டு அன்சாரியாக்கா நல்லா இருக்கீங்களா? எல்லாத்தையும் நீங்கள் யூடியூப்பில் போட்டு விட்டு எல்லாத்தையும் வாங்க. இதே மாதிரி வடிவேலான சிகிச்சை எடுக்க வந்துக்கிறான்னா பெரிய பணக்காரன்னு சொல்ல தான் செய்வோம். அப்படி இல்லை. பணக்காரவர் சிகிச்சை எடுக்க வந்துக்கிறான்னு தான் சொல்லுவோம். நாங்கள் இலவச மருத்துவமாக தான் நான் யார் வேணாலும் இது பயன்பெறலாம். நாலாம் நம்பர் மாடியில் நமக்கு ஒரு இது வேணும். பக்கத்தில் ஒரு ஆள் வேணும். ஆமாம் ஆமாம். அது நம்ம அழைச்சிட்டு போகணும்.
டீ கடைக்கு டிரைவர் போட்டு இவர் தான் நஜிமுதி ஆக்கா. ஓகே ஓகே அது போதும் எங்களுக்கு அது போதும். நஜிமுதி ஆக்கா எப்படி கவனிப்பு? ஆ நல்ல கவனிப்பு. ம் போங்க போங்க. இது வந்து தூர பார்வை கிட்ட பார்வை ம் ஃபுல்லாக செக் பண்ணுற இடம். தூர பார்வை கிட்ட பார்வை. தூர பார்வை கிட்ட பார்வை. இங்க பாருங்க. இது வந்து கண்ணாடி. கண்ணாடி. ஆமாம். இது எப்படி கொடுப்பாங்க கண்ணாடி விளக்கு. அது விளக்கு இது மட்டும். ஓ இது வந்து அவங்க கண்ணாடி போடலாம் அணிந்து கொள்ளலாங்கிறத அவங்க கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம். ஓகே இது காசு இல்லை, இதுக்கு பைசா 5 ரூபா ஓகே மட்டும். இதுக்கு மட்டும் பணம். ஓகே ஓகே வாங்க. அந்த ரொம்ப கீழே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே வெளியில் இருக்கிறது. வெளியில் உள்ள மார்க்கெட்டு ரேட்டை விட இங்கே கம்மியாக இருக்குங்கிறியா? கேட்டுக்கிட்டீங்களா? கண்ணாடி வேணாம் சொல்லிட்டு நம்மளுக்கு ஆமாம். டாக்டர் ஒரு வாரம் கண்ணாடி இருந்துச்சு. கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கிறோம். சிறு டெக்னிக்கல் பிரச்சனைனால விட்டு 3 தடவை வந்திருக்குது. அதை நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். நிர்வாகத்தை மட்டும் மேலே போனால் 4ஆம் நம்பர் போயிட்டு 2ஆம் நம்பர் 2 கோடி போவோம். இவர் தான் அதிரை கவிஞர். 6ஆம் மண்டலத்தில் சிறப்பான கவிஞர். காக்கா நல்லா இருக்கலாம்? உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு? இவங்கெல்லாம் மட்டும் இங்கே தான் வந்து சிப்பா மருத்துவமனை மிக சிறப்பாக நான் ஒரு ஏற்பாடை செய்து அதே போல் இங்கே உள்ள வர்றவங்களை வந்து முறையான முறையில் அவங்கள இன்முகத்தோடு வரவேற்று அந்த மருத்துவ முகாம் சிறப்பாக அமைய வேண்டும். நம்ம ஊருக்கும் நம்ம மருத்துவமனைக்கு பேர் கிடைக்க வேண்டும் என்ற உயர நோக்கத்தில் அவங்க செயல்படுறது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கங்க. இந்த மருத்துவ முகாமில் பயன்பெறுங்க. அண்ணா நல்லா இருக்கலாம்? எப்படி இருக்குது மருத்துவ முகாமா? பார்க்குறாங்க, நல்லா பார்க்குறாங்க. திருப்பி 2ஆம் நம்பருக்கு போக சொல்லியிருக்காங்க. ஓ 2ஆம் நம்பருக்கு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன கல்ல பிரச்சனை? அந்த கல்லில் பரவாயில்ல. ஓ பரவாயில்ல. ஓ நல்ல மாதிரியாக இது பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க. ஓகேண்ணா. சரி சவனா, அப்போ அதிர நிலைக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இங்கே வந்து எப்படின்னா நாங்கள் வந்து கேம்ப் வந்து வருஷம் நடத்துவோம். வருஷத்துக்கு 2 தடவை நடத்துவோம், 1 தடவை நடத்துவோம். இது ஐ கேம்ப் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறேன். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை? காலையில் 8 to மதியானம் 1 மணி வரை. ஆமாம், 1 மணி வரை. கேட்டுக்கோங்க. அதே போல் யாரேனும் உங்களை தொடர்பு கொண்டா நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்தால் பஸ் அது இல்லாமல் மற்றபடி வந்து நாங்கள் அரவிந்த் கண் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறதா தலைவர் செயலாளர் லெட்டர் கொடுத்தா அதை வந்து அவங்க பரிந்துரை பண்ணி இலவசமாகவும் பண்ணுவாங்க, தகுந்த சிகிச்சை அளிப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்புல இங்கேருந்து நீங்கள் அழைச்சி வாகன ஏற்பாடெல்லாம் நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க. இங்கேருந்து எப்படின்னா கவர்மெண்ட் இது அவங்க அரவிந்த் ஹாஸ்பிட்டலே வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் இதில் சொல்லி கவர்மெண்ட் பஸ்ஸு 2 பஸ்ஸு வந்துடும். 2 பஸ் வந்துடும். பஸ் வந்துடும். அப்போ வந்து வெளியூர்லேருந்து இது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு உங்களை அழைச்சா நீங்கள் அவங்கள எப்படி இங்கே கொண்டு வர்றீங்க? இங்கேருந்து வந்து பஸ்ஸில் வந்துடுறாங்க. பஸ்ஸில் வந்துடுறாங்க. ஓ சரி. அரசு ஃப்ரீ பஸ் இருக்குது. மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊரில் மல்லிப்பட்டினம், சேதுபாசத்திரம், அறந்தாங்கி வரையும் ஆள் வர்றாங்க. அறந்தாங்கி வரையும் ஆள் வர்றாங்க. வந்து பார்த்துட்டு போகிறதுக்காக உங்களுடைய பணி சிறக்க, அதே போல் இந்த மாதிரி மருத்துவ முகாம் பணி சிறக்க இல்லாமல் இது வந்து சிஃபா முழு ஒத்துழைப்போட சிஃபா ஹாஸ்பிட்டல் ஏற்பாடை நம்ம பார்த்துட்டோமே. ரொம்ப அருமையான ஏற்பாடாக இருக்குது. நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த அன்சாரி அக்கா பக்கத்தில் நிற்கிறாரு. என்ன சொல்ல ஒரு அன்சாரி அக்கா எப்படி இருக்காக்கா அது முகாம?
விஷயம் நல்லா இருக்குது. உங்களுக்கு என்ன குறைனால வந்தியா? எனக்கு அதான் இரவில் பார்வை சரியாக இல்லை. ஓ. மற்ற ஆஸ்பத்திரிக்கெல்லாம் பண்ண இடத்துல பூ இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஓ. இப்போ இங்கே என்ன சொன்னாங்க, இப்போ பண்ண முடியாதுங்கிறாங்க. அது விஷயமா தான் அவ்வளோ கரெக்டாக. சரி, ஓகே, பார்த்துக்கோங்க. அதேமாரி ஆலோசனை கூறுங்க. சரி, அதிரநிலைக்கு என்ன சொல்ல வரீங்க? எப்படி இருக்குது அதிரநிலை? பார்த்துக்கிறீங்களா? உங்களோட இதெல்லாம் ரொம்ப திறமையாக போயிட்டு இருக்குது. மாஷா அல்லாஹ். நீங்கள் அதை மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர் ஒன்றா வேற படித்தோம். ஆமாம், ஒன்றா படித்தோம். ரொம்ப நன்றி. ஓகே, சரி, ஓகே. இதே மாதிரி மருத்துவ முகாம் வந்து நம்ம நீங்கள் இல்லாமல் நம்ம வெவ்வேறு மருத்துவ முகாம்லாம் வைப்போம். வைக்கிறீங்க? ஹார்ட் சம்மந்தப்பட்டது, சரி, எலும்பு சம்மந்தப்பட்டது, அது மாதிரி நிறைய மருத்துவ முகாம் ப்ரோக்ராம் பண்ணிக்குது. அப்படி ஒன்று ஒன்றா இன்ஷா அல்லாஹ். இதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் உள்ள இறைவனிட்ட நற்கூலி உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று நம்ம விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன நம்பர்? கணபதி சார் 2 வார்த்தை சொல்லுங்க. இந்த லைன்ஸ் கிளப் சார்பா சொல்லுங்க. எழுந்திரிக்கணும், அப்படியே உட்காருங்க சார். நீங்க சொல்லுங்க, எழுந்திரிக்கிறேன், சொல்லுங்க. அதிராம்பட்டினம் அரிமா சங்கம் கடந்த 27 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்டு மாபெரும் மனிதநேய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு பகுதி மக்களுக்கு எல்லா மருத்துவங்களாக இருந்தாலும் சரி, கல்வி உதவித்தொகைகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளை படிப்பாக இருந்தாலும் பல்வேறு மருத்துவ சேவைகள் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு, சுற்றி இருக்கின்ற 20 கிராம மக்கள் எல்லாம் பயன்பெறுகின்ற வகையில் மிகப்பெரிய முகாம்களை நம்முடைய அதிராம்பட்டினம் லயன்ஸ் சங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் கூட நம்ம சிவா மருத்துவமனையும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையும் இணைந்து ஒரு மாபெரும் இலவச கண் புரை அறுவை சிகிச்சை முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் தானாக சென்று முடியாதவர்கள், இயலாதவர்கள் எல்லாம் மதுரை அரவிந்த் மருத்துவமனைக்கு செல்ல முடியாதவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இங்கே அவர்களுக்கெல்லாம் பரிசோதனை செய்யப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு தகுதியான மக்களை பேருந்திலிருந்து மதுரை அரவிந்த் கண்மணிக்கு அனுப்பி அவர்களை 2 நாட்களில் மறுபடியும் அதிராமண்டத்தில் கொண்டு வந்து அவரை இல்லத்தில் கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு அருமையான சேவையை செய்வதற்கு இறைவன் அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார். எனவே இந்த பகுதியில் எந்த சேவையாக இருந்தாலும் இப்பொழுது அதிராமட்டம் அரிமா சங்கம் செய்து கொடுப்பதற்கு இன்னும் தயாராக இருக்கிறது என்பதை அதிராமட்டம் லயன்ஸ் சங்கத்தின் சார்பாக வருகின்றவர்கள் நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. ஓகே, நன்றி சார். சார் நல்லா இருக்கலாம். இவர் தான் வந்து காலேஜ் கல்லூரி பேராசிரியர். ஆமாம், சொல்லுங்கள் சார். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. நான் லயன்ஸ் முக்கிய முருகானந்தம், கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் ஓய்வு. நம்முடைய அதிராமட்டம் லயன்ஸ் சங்கம் தொடர்ந்து பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றது. அதில் முக்கியமான சேவையாக இது வந்து நம்மளுடைய கண் சிகிச்சை முகாம் வந்து தொடர்ந்து நம்முடைய அதிராமட்டம் லயன்ஸ் சங்கம் அரவிந்த் கண் மருத்துவமனை நம்ம சிவா மருத்துவமனை இணைந்து தொடர்ந்து இந்த சேவை செய்து பெரிய அளவில் இங்கு வருகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய அரவிந்த் கண் மருத்துவமனையில், நம்முடைய சிவா மருத்துவமனையில், நம்முடைய அதிராமட்டம் லயன்ஸ் சங்கம் இணைந்து ஒரு மாபெரும் கண் சிகிச்சை முகாமை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக வருடத்திற்கு 2-3 கண் சிகிச்சை முகாம் நடத்துகின்றோம். இப்பகுதி மக்களுக்கெல்லாம் இது கண் ஒளியை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை எங்களுடைய அதிராமட்டம் லயன்ஸ் சங்கம் சார்பாக நம்முடைய வாழ்த்தி இந்த முகாம் வெற்றியடைய ஒத்துழைக்க வேண்டும். ரொம்ப நன்றி சார். அருமையான விளக்கம் கொடுத்தாரு. இவர் வந்து ஹாஜியார். இவரை வந்து நம்ம அறிமுகப்படுத்திக்க வேண்டிய இல்லை. இவர் தொழிலதிபர். சொல்லுங்க. ஹாஜி எஸ்.எம். முகமது மைதீன். இந்த ரயில் சங்கம் 1998 துவக்கும் போது நான் சேர்ந்து துவங்கிய சங்கம் இது. 1998 இது வந்து நான் வந்து சார்ட்டர்ட் மெம்பர்ஸ் மொத்தம் 20-22 பேர் தான் ஆரம்பித்தோம். இன்னைக்கு 27 வருஷமா தொடர்ந்து இந்த கிளப்பை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் 1-2 கண் மருத்துவ முகாம்கள் நடத்துகிறோம். அது எல்லாமே பொது மருத்துவ முகாம்கள், அன்னதானங்கள், இப்படி நிறைய கல்வி உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கு. வருங்கால இளைஞர்களும் அதை சிறப்பாக கொண்டுட்டு போவாங்கிற வாழ்த்தி நன்றி. ஜப்பார் பாய். ரொம்ப நன்றி சார். இதெல்லாம் பேச்சை பற்றியெல்லாம் இப்போ வந்துருச்சு. அதனால பார்த்தா பேச்சு வந்து தன்னால பாருங்க. அருமையான ஒருங்கிணைப்பு, அருமையான மருத்துவ முகாம். நம்ம அந்த லயன்ஸ் கிளப்பையும் அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் சிஃபா ஆஸ்பத்திரி இந்த மருத்துவ முகாமுக்கு நேரலை கொடுத்ததில்
மிக்க மகிழ்ச்சி அடைந்தவனாகவும் அதிர்நெல் அயல் நாட்டு வாழ் சொந்தங்களுக்காகவும் எல்லாம் வல்ல இறைவன், எல்லா புகழும் வல்ல இறைவனுக்கு. இவர் தான் வந்து இவரே அறிமுகப்படுத்தணும். இவரை வந்து விடக்கூடாது. இவர் எங்கே சிபாசிபத்தில் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள்? செக்யூரிட்டியாக இருக்கிறாரு. ஒரு ஆள் கூட உள்ளே விட மாட்டார். அதே போல் ஒன்று அறிமுகப்படுத்திக்க மாப்பிளா. நல்லா இருக்கியா? என்னத்துக்கு வந்திருக்கா நீ? சொல்லு மாப்பிள. என்ன கண்ணுப்பா ஜெயபிரசாதிக்கு உனக்கு கண்ணு என்னம்மா பிரச்சனை? கூசுது. சரி, ஓகே. இப்போ ஒன்று இங்கே நிற்கிறியம்மா, நீ போறீங்களா? இப்படி இவர் மாற்றத்தினாலே இவருக்கான ஏற்பாடை வந்து நம்ம வந்து சொல்லி செஞ்சு கொடுப்போம். நான் ஃபோன் அடிக்கிறேன், நான் சொல்லுவாங்க, கண்டிப்பாக உங்களை வந்து அழைச்சிட்டு போவாங்க. சரியாம்மா? உனக்கு எல்லாம் உள்ள இறைவன் நல்ல நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுக்கணும். அதே போல் நீங்கள் வந்து சில தவறுகளை திருத்திக்கொள்ளணும். பேசலாம். வலைக்கம்.